வியூஸ் உங்களில் பல பேர் சார் நான் வந்து கார் ஓனர் சார், நான் கார் டிரைவர்லாம் தெரிஞ்சிருக்க அளவுக்குலாம் நான் தெரிஞ்சு வச்சுருக்க முடியாது சார் அப்படின்னு சொல்கிறதுனால பாதிக்கப்பட போகிறது நீங்கள் தான். அதுக்கு ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் தான் நம்ம இந்த லைவாக நம்ம ஒரு கேஸ் ஸ்டடி காட்ட போகிறோம். உங்கள் வண்டியில் ஆயில் ப்ரெஷர் வார்னிங் இண்டிகேஷனும் டெம்பரேச்சர் வார்னிங் இண்டிகேஷனும் அதெல்லாம் ஆன் ஆனால், அதாவது இக்னிஷன் ஆன் பண்ணால் அதெல்லாம் எரிதான்னு செக் பண்ணாமல் நீங்கள் ஓட்டிட்டீங்க அப்படின்னா உங்கள் வண்டியோட என்ஜின் சீஸ் ஆகிறதுக்கான அத்தனை வாய்ப்புகள் இருக்குது. அப்படி சீஸ் ஆகிடுச்சுன்னா பல லட்ச ரூபாய் செலவு பண்ண வேண்டியிருக்கும். கண்ணு கட்டுறதுக்கப்புறம் சூரிய நமஸ்காரங்கிற மாதிரி அதுக்கப்புறம் நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வேஸ்ட். சரியா? ஸோ போதுமான அளவு நீங்கள் டேமேஜ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அதனால நம்ம என்ன சொல்கிறோம், பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி தெரிஞ்சுங்க. ரொம்ப அடிப்படையாக 2 விஷயம், நிறைய தெரிஞ்சுக்கலாம் பரவாயில்ல, 2 விஷயமாக தெரிஞ்சுங்க. ஒன்று, உங்கள் வண்டியில் ஆயில் ப்ரெஷர் வார்னிங் இண்டிகேஷன் ஒன்று இருக்கும். அது வண்டி ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் வரக்கூடாது, இக்னிஷன் ஆன் பண்ணும் போது வரணும். அதே மாதிரி டெம்பரேச்சர் வார்னிங் இண்டிகேஷன், கூலண்ட் டெம்பரேச்சர் வார்னிங் இண்டிகேஷன் வண்டியை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் வரக்கூடாது, ஆனால் இக்னிஷன் ஆன் பண்ணும்போது வரணும். இது 2ம் தெரியாமல் நீங்கள் வண்டியை ஓட்டினீங்கன்னா நான் சொல்கிற மாதிரி ஒரு நாளைக்கு உங்களோட என்ஜின் சீஸ் ஆகிறதுக்கு அத்தனை வாய்ப்புகள் இருக்குது. இந்த வண்டி ரியல் கேஸ் ஸ்டடி. கஸ்டமர் இதுவரையிலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் ஆயில் ப்ரெஷர் வார்னிங் இண்டிகேஷன் ஒன்று எரியலைங்கிறது தெரியாமல் ஓட்டிட்டு இருக்காரு. வண்டி நிஜமாலே ஒரு டைம் ஆயில் இல்லாமல், என்ஜினில் ஆயில் இல்லாமலையோ இல்லை ஆயில் ப்ரெஷர் அந்த பம்ப் ஒர்க் பண்ணாமல் போச்சுன்னா கூட அவருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால் வண்டி சீஸ் ஆகிறதுக்கான அத்தனை வாய்ப்புகள் இருக்குது. நான் காட்டுறேன் இந்த ரியல் ஸ்டடியில் என்னென்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், நான் இக்னிஷன் ஆன் பண்ணுறேன். இக்னிஷன் ஆன் பண்ணிட்டேன். இங்கே ஆயில் ப்ரெஷர் வார்னிங் இண்டிகேஷன் வரணும், இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் வரவே இல்லை. இப்போ பார்த்தீங்களா, இந்த வண்டியில் ஆயில் ப்ரெஷர் வார்னிங் இண்டிகேஷனை காட்டாத ஒரு வண்டியில் நீங்கள் இந்த வண்டி எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஆயில் இல்லாமல் போனாலோ இல்லை ஆயில் பம்ப் ஒர்க் பண்ணாமல் போனாலோ உங்களுக்கு தெரியாமலே போயிடும், வண்டி சீஸ் ஆகிடும். ஸோ உங்களுக்கும் இதே மாதிரி உங்கள் வண்டியில் இந்த மாதிரி இருக்கா, இந்த பிரச்சனை இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி டெம்பரேச்சர் இண்டிகேஷன்ஸ் பிரச்சனையும் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். சரியா? நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.